ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சய ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சென்றே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க. இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம் எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது. சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் கும்பராசி. எப்படி எதுலையுமே பாருங்க, லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும்தான். பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் கும்பராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் தைரியம் தன்னம்பிக்கை யாருக்குமே இருக்காது. யாரை பொறுத்தவரை, கும்பராசியை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவணி மாசம் நீங்க மிஸ் பண்ணிடக் கூடாது. உங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு பயணத்தை நோக்கி நீங்க போறீங்க. எத்தனை பேர் 7 ரசனில பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு டைமிங். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்குங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ராசியில பாருங்க ராகுபவன் சஞ்சார செய்ற 2ஆம் இடத்துல பாதசனி, உங்களுக்கு 7 ரசனில பாதசனி, நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து ஸ்டேட் 5ஆம் பாவத்துல யாரு, செவ்வாய் பகவான் மிதுன ராசியில. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், கேது எல்லாமே 7ஆம் இடத்துல உங்க ராசியை டைரக்டா பார்க்கும். இது சரியான லக்கு. அடுத்து 8ஆம் இடத்துல சுக்கிரன். இதுல 2 கிரக பயிற்சி வருதுங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டா புதன் கரெக்டா ஆவணி 20 உச்சமாவார் 8ஆம் இடத்துல போயிட்டு. அடுத்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல அப்படியே ஷிஃப்ட் ஆகி 17க்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்துல போய் பக்காவா உட்காருவார். எல்லாம் பாருங்க, சுக்கிர பவனம் சனி பவன் பார்த்துக்கிட்டே இருக்காரா, ஒரு பாயிண்ட், ஒரு பிளஸ் உங்களுக்கு பாருங்க. அடுத்து என்ன தெரியுமா உங்களுக்கு பிளஸ், சூரியன் புதன் நேரா பாக்குது பாருங்க, 2வது பிளஸ். சூரியன் புதன் கேது அப்படியே 3 கிரகம் அப்படியே பாக்குது பாருங்க, உங்க ராசியை பாக்குது. அப்ப என்ன ஆகும், சூரியன் பார்த்தா என்ன வரும், தைரியம் வரும். எது வந்தாலும் பாத்துக்கலாம் வா. எப்படி இறைவன் நம்ம பக்கம் இருக்காரு, நம்ம அடிச்சுக்கு தைரியமா பேஸ் பண்ணலாங்கிற தைரியத்தை இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா பாத சனி அந்த அளவுக்கு படுத்துச்சு. ஏன்னா இப்ப ரீசெண்டா சனி வக்ரம் ஆயிட்டாரு. ஓப்பனா சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும். எப்படி உங்க லக்ன பிரகாரம் இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உடல், உயிருங்கிறது உங்க விதிதான். நம்ம பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில உயிரும்பாங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு கரெக்டா சொல்ல முடியும். உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கர்மாவை இந்த பரிகாரம் பண்ணா நிவர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம ஏன் எல்லா வீடியோ சொல்றோம், ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா. ஏன்னா இப்ப நல்ல ஒரு டைம் இது யூஸ் பண்ணிருக்கோம், நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வருமான பொருளாதாரம் அப்படி டோட்டலா அவங்க அவுட் பண்ணுச்சு. யாரு, கும்பராசி மருத்துவமனைக்கு போனா ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துங்க. பல்லு உடைஞ்சா, பல்லா, அடுத்து இடம் பிரச்சனை வச்சா, எப்படி இடம் பிரச்சனை, ஏதாச்சும் பொருள் சேதமானுச்சா, இப்படி வீடு, இடம், பொருள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சேதமானுச்சா, இல்ல சகோதர ஒரு பிரச்சனை வந்துச்சா, இல்ல படிப்புகள் ஒரு மந்தமா சோம்பேறியா இருக்காங்களா, நல்லா படிச்ச குழந்தை படிக்கலையா. இப்ப ரீசெண்டா பாருங்க, நிறைய பேருக்கு நண்பர்கள் கூட்டாளி மூலமாக ஜாமீன் போட்டு பிரச்சனை வந்துச்சா, உங்க நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துச்சா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் சந்திச்சா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க.
அரசியல் அரசாங்கம், நான் ரெண்டுக்குமே சொல்லி கும்பராசி அரசியல் அரசாங்கம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு தரங்கள் வந்திருக்கணும். கணவனுக்கோ மனைவிக்கோ கொஞ்சம் மனக்குழப்பம் இப்ப ரொம்ப அப்படியே அப்படியே ரொம்ப பிடிச்சிக்காத மாதிரி கொஞ்சம் லைட்டா கொண்டு போயிடும். இதெல்லாமே நான் 1 மாசம் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு யார் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நீங்க கும்பராசியா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துலயோ வீண் அலைச்சல் வீண் செலவு நிறைய வந்திருக்கும். வருமானம் பெருசா சொல்லிக்கலாம், பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போயிருக்கும். நிறைய பேருக்கு வேலை பார்த்துக்கிட்டே நிறைய வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா வேலை கிடைக்கல. இது எல்லாமே நீங்க கேட்டா கும்பராசிக்கார சொல்லுவாங்க. நீங்க அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, தனியார் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல எந்த தொழில் பண்ணாலும் சரி, இந்த 7 சனி பாத சனி சரி இல்லாவிட்டால் இப்ப வக்ரமாகும் போது இப்ப கொஞ்சம் தினமாக அப்படியே மந்தமாகும். நான் இதை ஏன் நம்ம சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து யாருன்னா கும்பராசிக்கிறேன். இப்ப ஏன் டோட்டலா மாறுது என்னக்கன்னா, இப்ப குரு கொஞ்சம் பலப்படுத்துறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. குரு சனி பவன் நட்சத்திரத்தை விட்டு தாண்டிட்டார் 1, சூரிய பவன் ராசியை பாக்குறாரு 2. ஆவணி மாசம் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன் மாற்றம் வரும்? சூரியன் பாக்குறாரு. அரசாங்க வேலை யாருக்கு வரும்? கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க வேலை வரும்னு சொல்லிடுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்க கும்பராசியா இருக்கீங்க, உங்க மனைவிக்கு அரசாங்க வேலை வரும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க கணவர், நீங்க மனைவி கும்பராசியா இருந்தா கணவருக்கு அரசாங்க வேலை வரும். அதே மாதிரி கணவர் கும்பராசியா இருந்தா மனைவிக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை வரும். சூரியனுடைய தொடர்பு வரும், இல்ல தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே, படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாமே எதையும் நீங்க பார்க்க வேணாம், எதையும் யோசிக்க வேணாம். எந்த எக்ஸாம்னா எழுதி பாருங்க, உங்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும். கும்பராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை வரும்னு நான் சொல்றேன், அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அரசாங்கம் மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்குங்க. இந்த மாசம் மட்டும், ஆவணி மாசம் மட்டும் கும்பராசிக்கிறேன். உங்க மேல எந்த ஒரு வழக்கு இருந்தா சரி, உங்க அப்பா சொத்தா இருக்கட்டும், தாத்தா சொத்தா, ஏதோ ஒரு வழக்கு இருக்கு பையன் மேல, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, தீராத கேஸ இந்த ஆவணி மாசம் நீங்க தீர்த்து முடிச்சிருவீங்க. அதுக்கான நேரம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா அமைச்சு கொடுக்கும். ஏன்னா புதனும் சூரிய புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யுது. அந்த சூரியன் புதன் உங்க ராசியை ஆவணி மாசம் 20ஆம் தேதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே சொல்றேன். நிறைய பேர் காதல் திருமணம் நிறைய பேர் பண்றது யாரும் பாருங்க, இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஆவணி மாசத்துல கும்பராசியா இருப்பாங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், ரெண்டுமே பாருங்க அதிகமாக கும்பராசியா இருப்பாங்க. நல்ல ஒரு சான்ஸா இருக்கு. நீங்க வேலை பார்க்கலாம், வேலை பத்தி கவலைப்படாதீங்க. நினைச்ச மாதிரி வேலை கண்டிப்பா வரும். நீங்க தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி, இல்ல எங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, வேலை கண்டிப்பா 100% கிடைக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். உங்களுக்குள்ள இந்த விசா பிரச்சனை, வெளிநாடு வேலையில வேலை பார்க்குறீங்களா, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் பண்றீங்களா, எல்லாத்துக்குமே சாதகமா கிரகமைப்பு சூப்பரா வேலை செய்து பார்த்து. ஏன்னா இப்ப குரு புதனுடைய சாரத்தை வாங்கி பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல லக் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புதன் சாரத்தை வாங்கி பாக்குறாரு, அப்ப நல்ல யோகம் கண்டிப்பா தேடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களும் கவலையே பட வேண்டாம், நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கும்பராசில இருந்தா மருத்துவர் நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், மருத்துவர் நிறைய பேர் இருக்கணும். இதை விட்டீங்கன்னா ITFல நிறைய பேர் இருப்பீங்க. பேங்க் சம்பந்தமா நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க. எப்படி இந்த காசு பணம் கொடுக்கக்கூடிய விஷயம், அடுத்து ரியல் எஸ்டேட், அடுத்து மெயினா கட்டிடத்துறையில நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி கட்டிடத்துறை, கலைத்துறை, இது எல்லாமே சூப்பரா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த துறையெல்லாம் உங்களுக்கு பக்கா வரும். பிரம்மாண்டமா பெருசா வேலை பார்க்கக்கூடிய எல்லா துறையும் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து, தசாபத்தை பார்த்து கண்ணை மூடி எடுங்க, எதையும் யோசிக்காதீங்க. பஞ்சாப் 5ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீடு பிடிரி யோக அதிபதியான புதன் பகவானும் ஆவணி மாசம் 20ஆம் தேதிக்குள்ள உங்க ராசியை பார்ப்பதால் ஆவணி 20க்குள்ள அடிக்கும் லாட்டரி, இல்ல ஆவணி 30க்குள்ள உங்க லாட்டரி அடிக்கும். ஆவணி 20ஆம் தேதிக்கு புதன் பகவான் நேரம் 8ஆம் இடத்துல உச்சமாயி நேரம் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் லாட்டரி யோகம் 100% வேலை செய்யும். அடுத்து சுக்கிரபவன் ஆவணி மாசம் கரெக்டா 17ஆம் தேதி வரை நேரம் உங்க ராசியை பார்ப்பதால், எப்படி உங்க ராசி அதிபதியை சனி பகவானை பார்ப்பதால் அதுக்கும் லாட்டரி யோகம் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், உங்க ஜாதகத்தை பார்த்து தசா பத்தி நமக்கு என்ன லக்கான என்னன்னு பார்த்து, லக்கான நம்பரு, லக்கான நேரம், தேதியை பார்த்துட்டு எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தை பார்க்காம எடுத்தீங்கன்னா அதுலயே பணத்தை போட்டு விரைய பண்ணிடுறீங்க. ஜாதகத்தை பார்த்து பாருங்க, கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, ஸ்ட்ரெயிட்டா அவிட்டம் தான். தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, வா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவா பாத்தீங்க, வர வர செலவு நிறைய இருந்திருக்கும். குடும்பத்துல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்ச விஷயம் எல்லாமே தாமதம் ஆகிறது. இதெல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. அவிட்டத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நிறைய அலைச்சல், நிறைய மன உளைச்சல் நிறைய இருந்திருக்கும். இப்ப நிம்மதி வரும். ஆவணி மாசம்ல உங்களுக்கு நிம்மதி வரும். உங்க நட்சத்திரம் எங்கேயுமா இருக்காரு, 5ஆம் இடத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு. எந்த கேஸா தான் நீங்க ஜெயிப்பீங்க. காதல் திருமணம் நடக்கும். எப்படி காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், இடம் பூமி வாங்குவீங்க, வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கிடைக்கும், வேலையை மாத்துவீங்க, தொழிலை மாத்துவீங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு
அவிட்டத்தில் எத்தனை பேர் பண்ணாலும் தொழில கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. மாமனார் மாமியா உறவுல கொஞ்சம் பழக்க வழக்கம் கொஞ்சம் கண்டிப்பா நல்லா பண்ண சொல்லுங்க. மற்றபடி சுப செலவு சுபகாரம் எல்லாமே இந்த ஆவணி மாசம் யாரு பண்ணிக்கலாம். அவிட்டத்துல பண்ணவும் சூப்பரா லக்கா இருக்கு, டைம் பாத்துங்க. அடுத்து சதய நட்சத்திரம். இப்பதான் நல்ல சிந்தனையே வரும். இப்பதான் நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியமே உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி வராது. இப்ப கொடுப்பாரு பாருங்க தைரியத்தை. என்ன காரணம்? உங்க நட்சத்திர அதிபதி எடுத்து பார்த்தேன், அவிட்டத்துல போறாரு. யாரு? செவ்வாயுடைய நட்சத்திரம் போறாரு. அந்த செவ்வாய் எங்கேயுமா இருக்கிறாரு? பஞ்சமஸ்தானத்துல புதனோட வீட்டை சூப்பரா இருக்கு. அந்த புதன் உங்க ராசியை பாக்குறாரு. சரியான லக்கு. பயங்கரமா அறிவை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ், கணக்கு, எழுத்து கணிதம் எல்லா துறையும் சரி, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வளர்க்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். மெயினா அந்த பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணக்கூடிய நபர் எல்லாமே சதயத்துல பண்ண இருப்பீங்க. மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பாத்துங்க. வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பரா இருக்கும். விசா பிரச்சனை எந்த ஒரு தடங்களும் வராது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. யாருக்கு? சதய நட்சத்திரம் நல்ல நல்ல யோகம் தேடி வருது பாத்துங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இந்த நட்சத்திரம். அமைதிக்கு பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தாங்க. இப்ப பாருங்க நல்ல டைமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கடன் இருக்காது. எப்படி? உங்களுக்கு மேல எந்த கடன் வராது. கடன் வராது, பகை வராது. சுப செலவு சுபகாரியம் பண்ணுவீங்க. ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வேலை நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில்நுட்பத்துல ஒரு மாற்றம் வரும். எல்லாமே சூப்பரான யோகம் தேடி வருது. யாரு? இந்த புரட்டாதி பிறந்தவங்க எல்லாமே நல்ல டைம் சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாங்க வாங்குறது எல்லாமே ஒரு சுபசல சுபகாரியம் எல்லாமே தேடி வரக்கூடிய சூப்பராமே வரக்கூடிய ஆவணி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.